ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் காமர்ஸில் மேட்ரிசஸில் பேசிக் கான்செப்ட்ஸ் பார்ட் 2 வந்து என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதோட ஆர்டர்னால் என்ன, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ மேட்ரிசஸ். எப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ஈக்குவல் மேட்ரிசஸ் அப்படின்ட்டு சொல்லுவோன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நம்ம செக் பண்ணணும்னா, அதுக்கு ரெண்டுத்துக்கும் சேம் ஆர்டர் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்னால் பியும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். அப்படி இருந்தால்தான் நம்ம அடுத்ததுக்கு உண்டான அடுத்த ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சேம் ஆர்டர் இருந்துச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் பிளேசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த மேட்ரிக்ஸை ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து கொடுத்துருக்குங்க. இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் இது வந்து ரெண்டுத்துக்கும் ஆர்டர் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் 3x3 மேட்ரிக்ஸுங்க, இதுவும் ஒரு 3x3 மேட்ரிக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து செட் ஆகிடுச்சுங்க, கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இதோட பொசிஷனல் வேல்யூஸ். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் A11ல் 2 இருக்கிறாங்க, செகண்ட் மேட்ரிக்ஸில் B11 பொசிஷன் வந்து 2. அப்போ இது ஓகே சேமாக இருக்குது. அதே மாதிரி இது 4 4 3 3 9 9 5 5 1 1 3 7 8 ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுவோம்னா, A இஸ் ஈக்குவல் டு B, அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம், இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் மேட்ரிக்ஸில் கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு கொஷனுங்க. ஏவும் பியும் ரெண்டு மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இஃப் A இஸ் ஈக்குவல் டு B, அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம அந்த மிஸ்ஸிங் என்ட்ரிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஆர்டர் ஃபஸ்ட்டு சேமாக இருக்குங்க. ஆர்டர் சேமாக இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குங்க. இங்கே 1 இங்கே 1 4 4 0 0 இருக்குது. அப்போ ஏவும் பியும் சேமாக இருக்கணும்னா எக்ஸு வந்து என்ன வேல்யூ வந்து அங்கே இருக்கணும், எக்ஸுக்கு பதிலாக 2 இருக்கணுங்க. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து 169 3 10 14 9 13 15ங்க, பி வந்து 169 XYZ 9 13 15. ஏயும் பியும் சேம்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா XYZோட வேல்யூஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ போன சம் போட்ட மாதிரியேங்க ஃபஸ்ட்டு இதோட ஆர்டரை நம்ம செக் பண்ணிடலாம். ரெண்டோட ஆர்டரும் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 3x3ங்க. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் சேமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக செகண்ட் ரோவும் சேமாக தாங்க இருக்கணும். அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 வந்து உட்காரணுங்க, ஒய் இருக்கிற இடத்துல 10, இசட் இருக்கிற இடத்துல 14 வந்து உட்காந்தோம் அப்படின்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்லிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸு. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை எப்போ நம்ம வந்து ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதே போன டைம் சொன்ன மாதிரியே அதுக்கு ஆர்டர் வந்து சேமாக இருக்கணுங்க. ஆர்டர் சேமாக இருக்குது அப்படின்னா ஒன்றுலேருந்து இன்னொரு மேட்ரிக்ஸை நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் நம்மளோட ஒரிஜினல் மேட்ரிக்ஸு. இப்போ இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோ எல்லாமே வந்து 2ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்போ நான் வந்து 2ஆல் இவனை டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவையும் நான் 2ஆல் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 2/2 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 1ன்னு கிடைக்கும். -4 டிவைடட் பை 2 அப்படின்ட்டு போட்டிங்கன்னா -2 அப்படின்ட்டு கிடைக்குங்க. 6 டிவைடட் பை 2ன்னு போட்டிங்கன்னா 3ன்னு கிடைக்கும். -2 டிவைடட் பை 2 அப்படின்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு -1ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போ உங்களோட R1ஆல் வந்து உட்காரணும். அப்போ மற்றது எல்லாமே வந்து எந்த சேஞ்சும் நான் பண்ணலைங்க, அதே தான் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து இன்னொரு மேட்ரிக்ஸை டிரைவ் பண்ணுறோன்னா அதோட ஆர்டரும் சேமாக இருக்குங்க, வேறு எந்த சேஞ்சும் இருக்காது. இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம இதுக்கு பேர் நான் ஏ அப்படின்ட்டு வச்சுருக்கேன், இதுக்கு பேர் நான் பி அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா ஒன்றுலேருந்து இன்னொன்று என்னால் டிரைவ் பண்ண முடியும்னா அதுக்கு பேர் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ். அதை எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்னா ஏ, அந்த எஸ்ஸை திருப்பி போட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் கிடைக்கும், அந்த டில்டேன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவலண்ட் டு பி அப்படின்ட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸு.
தலைகீழாக திருப்பி எழுதுறதுங்க. எதை தலைகீழாக திருப்பி எழுதணும்? ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் நம்ம மாற்றி எழுதுறோம்னா அதுக்கு பேர் தான் அங்கே டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போனா ஆர்டர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இப்போ ஏங்கிறது இங்கே ஒரு மேட்ரிக்ஸ். இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 ரோவும் 3 காலமும் இருக்குதுங்க. அதனால 2/3 நான் எழுதுகிறேன். இப்போ ஏக்கு வந்து இது இருக்குது. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ டிரான்ஸ்போஸ் எப்படி இண்டிகேட் பண்ணுவீங்கன்னா ஏ தலையில் டி அப்படின்ட்டு ஒரு சிம்பிள். ஒரு சில புக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ தலையில் இந்த மாதிரி டேஷ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு சில புக்கில் ஏ தலையில் இந்த டி அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணுவாங்க. எதாக இருந்தாலுமே எதை சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை தாங்க சொல்லுது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நான் இங்கே ஃபஸ்ட்டு காலமாக எழுதுகிறேங்க. செகண்ட் ரோவை இங்கே செகண்ட் காலமாக வந்து எழுதுகிறேன். அப்படி எழுதி கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆர்டர் வந்து ரிவர்ஸ் ஆகும். இங்கே 3 காலம் இருக்குன்னா இங்கே 3 ரோ இருக்கும். 2 ரோ இருக்குன்னா இங்கே 2 காலம் இருக்குங்க. அப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/2. இனி ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ரோவும் 2 காலமும் இருக்குது. ஸோ இதை நான் திருப்பி எழுதுனேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ரோவும் 3 காலமும் ஆகுங்க. அப்போ ஃபஸ்ட்டு காலமை ஃபஸ்ட்டு ரோவாகவும் செகண்ட் காலமை செகண்ட் ரோவாகவும் மாற்றி எழுதியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு 2 விதமாக மைண்டில் வச்சுக்கலாங்க. நான் எப்படி வச்சுப்பேன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் அப்பரில் வேல்யூ இருக்கணும். அப்பர்னால் எதுக்கு அப்பர்? லீடிங் டயகனல்னு நம்ம பேசணும் இல்லைங்களா? A11 A22 A33 அதுதாங்க லீடிங் டயகனல்னு பேர். அந்த லீடிங் டயகனல்லையும் அதற்கு மேலேயும் வேல்யூஸ் இருக்குன்னா அவனுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ மீதி இருக்கிறவன்லாம் அவனுக்கு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ட்டு இருக்கணுங்க. அப்போ லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் எப்படிங்க இருக்கணும்? லீடிங் டயகனல்லையும் அதுக்கு கீழேயும் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதுகிறேன். L அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணுறேன். அதே 3/3 நான் எழுதிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இது 4 இது 5 இது 6ன்னு நான் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோடய லோயர் எண்டுங்க. அப்போ லோயர் எண்டாக இருக்கணும்னா அப்பர் எண்டில் இருக்கிறவங்களாம் எவனாக இருக்கணும்? 0ஸாக இருக்கணுங்க. அதுதாங்க லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதுதான் இங்கேயும் மென்ஷன் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன தான் தோசை திருப்பி போட்டாலும் தோசை தான். அதே மாதிரி தாங்க ஒரு மேட்ரிக்ஸை எப்படி தான் நீங்கள் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதினாலும் உங்களுக்கு அதே மேட்ரிக்ஸ் தாங்க கிடைக்கும். அதில் எந்த சேஞ்சும் இல்லைங்க. அப்படி இருக்குன்னா அவனுக்கு பேர் என்ன நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ இதில் இன்னொன்று என்ன, ஒரு மேட்ரிக்ஸை பார்த்த உடனே நம்ம அதை சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இது வந்து என்னோடய A11 இது A12 இது A13 அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது A21 A22 A23. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் A31 A32 A33 இதுதான் அதோட பொசிஷன் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோங்க. இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணது ஒரு மேட்ரிக்ஸை பார்த்த உடனே அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக நீங்கள் செக் பண்ணுறதுக்கு என்ன பார்க்கணுன்னா A12வும் A21வும் சேமாக இருக்கானா அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போ A12வும் A21வும் இங்கே யாராக இருக்கான்? 3ஆக இருக்கான். சரி, அவன் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அவனை தவிர இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம செக் பண்ணணுங்க. அப்போ A13யும் A31வும் சேமா? ஆமாங்க, 2. அதே மாதிரி A23யும் A32வும் சேமா அப்படின்ட்டு செக் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது? நமக்கு 7 இருக்குது. லீடிங் டயகனலை பற்றி கவலை இல்லைங்க. லீடிங் டயகனலுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவனுக்கு பேர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. இப்போ நான் போன இதில் சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி பட் ஒன்று வந்து இன்னொன்னோட நெகேஷனாக இருக்கணுங்க. அதாவது AIJ = -AJI இருக்குது அப்படின்னா அவனை நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லீடிங் டயகனலில் கம்பல்சரி எல்லாமே வந்து என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0ஸாக இருக்கணுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட A12 பொசிஷன், இது என்னோட A21 பொசிஷன். அப்போ A12வும் A21வும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே கிடைக்குங்க. அதே மாதிரி இது என்னோட A13 பொசிஷனுங்க, இது என்னோட A31 பொசிஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது 2 இது -2. அதே மாதிரி
2 3 பொசிஷனுங்க. இது என்னோட A32 பொசிஷன். ஒருத்தன் பாசிட்டிவாக இருந்தால் இன்னொருத்தன் நெகட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அதே மாதிரி லீடிங் டயகனல் எல்லாமே 0வாக இருக்குன்னா அவனுக்கு பேர் நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாங்க. ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு ஏவும் A is equal to மைனஸ் A டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சிட்டு அவனை மைனஸ் ஏனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அவனும் இவனும் ஈக்குவலாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சப் மேட்ரிக்ஸு. Matrix can be obtained by deleting one or more rows or one or more columns or both. அதாவது நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பீங்க சப்செட்ஸ் அப்படின்ட்டு. அப்போது ஒரு செட்டு வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற செட்டு ஏபின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதில் ஒவ்வொருத்தனும் இண்டிவிஜுவல் பர்சனும் வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக நம்ம வந்து சொல்லுவோங்க. அதே மாதிரி எம்டி செட்டும் வருதுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோல் செட்டு. அப்போ இந்த மாதிரி 2 எலிமெண்ட்ஸ் ஒரு செட்டில் இருக்குன்னா அவனுக்கு இது எல்லாமே பாசிபிள் சப்செட்ஸுங்க. இது வந்து செட் தியரியில். இப்போ மேட்ரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோவையோ ஒரு காலமையோ டெலீட் பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட்டு தாங்க. அதை தான் நம்ம வந்து சப் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா தேர்டு காலம் வந்து இல்லாமல் இருக்குங்க. இதில் பார்த்தீங்க செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் காலம் இல்லாமல் இருக்குங்க. செகண்ட் ரோ இல்லாமல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் இல்லாமல் இருக்குங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு காலம் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடியது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா சப் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம்.